கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 22:39. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி பிறரையும் நேசிக்கணுமா? ஆமென். உங்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. இயேசுவா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்து தான் சொல்லார், மற்றவங்க நேசிக்கிறீங்களா? பிறர் நேசிக்கிறீங்களா? இல்லாட்டி எப்போவுமே மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, உங்கள் நடவடிக்கைகள் உங்கள் செயல்கள் மற்றவங்களை காயப்படுத்துதா? இப்போ இயேசுப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இனி நான் பிறரை நேசிக்கணும், எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு இதெல்லாம் தடையாக இருக்கலாம். இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. இயேசுப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். நம்மளை அவர் மன்னிச்சார், அவ்வளோ பெரிய தெய்வமே நம்மளை மன்னிச்சார். நம்ம மண்ணான மனுஷங்க, பிறரை மன்னிங்க, பிறரிடம் அன்பு கூறுங்க. அவர் நம்மளை நேசிக்கிறார், அதே போல் நம்ம பிறரை நேசிப்போம். நிச்சயமாக இயேசுப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.